பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். வேதாகமத்திலே அநேக புஸ்தகங்கள் உண்டு, அநேக நிருபங்கள் உண்டு. ஆனால் இந்த அப்போஸ்தலர் நடபடி மட்டும் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போஸ்தலர் நடபடி கடைசி அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முற்றிட்டுன்னு என்ன செய்யப்படாது, போடவில்லை. அப்படி என்றால் தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், சபையில், தேசத்தில் இதே போன்ற பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். போன வருடத்திலையும் போன வாரம் முதல் நம்ம தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் நடபடிகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் தியானித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் தொகை அதிகமாய் பெருகியது. அப்பொழுது அவர்களை சரியான முறையில் கவனிக்கும்படியாக லீடர்ஸ்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அதில் ஒரு நபர் தான் ஸ்தேவான். பிரைஸ் தி லார்ட். இந்த 7 பேரும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா, இந்த ஃபுல் ஆஃப் த கிரேஸ், ஃபுல் ஆஃப் த ஃபெய்த், ஃபுல் ஆஃப் த பவர், ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஃபுல் ஆஃப் த விஸ்டம். அவர்கள் கிருபையால் நிறைந்திருந்தார்கள், விசுவாசத்தினால் நிறைந்திருந்தார்கள், வல்லமையால் நிறைந்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார்கள், ஞானத்தினால் நிறைந்திருந்தார்கள். அல்லேலூயா. நம்மளும் சொல்லுமா, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் கிருபையால் நிறைந்திருக்கிறேன், நான் விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறேன், நான் ஞானத்தினால் நிறைந்திருக்கிறேன், வல்லமையால் நிறைந்திருக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ஆவியான எனக்குள் இருக்கிறபடியா நான் சுகமாக இருக்கிறேன், பலனாக இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன். கரங்களை தட்டி பிரைஸ் காட். அப்போது இதை நம்ம தொடர்ச்சியாக தியானித்தோம். 7வது அதிகாரத்துக்கு நம்ம கடந்து வந்தோம். இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தேவான் அந்த பிரதான ஆசாரிகள் இடத்துல, வேத பாரர்கள் இடத்துல மிகப்பெரிய ஒரு டீச்சிங் கொடுக்குறார். முழு பழைய ஏற்பாட்டையுடைய சத்தியத்தை எடுத்து இந்த 7ஆம் அதிகாரத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசும்போது ஆபிரகாமை சொன்னார், ஈசாக்கை சொன்னார், யாக்கோபை சொன்னார், யோசேப்பை சொன்னார். அப்போது அப்படியே வரிசையாக அவர் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், தேவன் நம்மை தேடி வருகிறவர், நம்மை சந்திக்கிறவர், நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். பாருங்கள், 7வது அதிகாரத்தில் 2வது வசனத்துடைய கடைசி பகுதி, 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனம், மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. அப்ப ஆபிரகாமை யார் தான் தேடி வந்தார்? தேவன் தேடி வந்தார். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு காரியம் சொல்ல போகிறேன், பாருங்கள், அதை நீங்கள் யோசிங்க. பைபிள் இருக்கட்டும், என்னை கவனித்து பாருங்கள். தேவன் ஆபிரகாமை தேடி வந்தார். ஆதாமை தேடி வந்தது யார்? தேவன். அல்லேலூயா. பேழைக்குள்ள மிருக ஜீவனங்கள்லாம் பேழையை தேடி தானா நினைச்சு வந்தது. அல்லேலூயா. பிரைஸ் காட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை தேடி கர்த்தர் வந்தார். எலியேசர் ரெபேக்காவை தேடி போனாப்ப, ரெபேக்கால் ஈசாக்கை தேடி வந்தாப்ப. பிரைஸ்ல. யாக்கோப்பு லாபானை தேடி போனான். ஆனால் யாக்கோப்பு லாபானை தேடி போனான். யோசேப்பை தேடி கூட பிறந்தவங்க எகிப்துக்கு வந்தாங்க. இப்போ ஒவ்வொரு சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 7வது அதிகாரத்திலேயே இப்போ மோசேயை குறித்து இங்கே ஸ்தேவான் சொல்லுகிறார். மோசேயை தேடி கர்த்தர் வந்தார். பாருங்க, 30வது வசனம், 7:30. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். பிரைஸ்லா. ஆபிரகாமை தேடி வந்தார், ஆதாமை தேடி வந்தார், இங்கே மோசேயை தேடி வரார்.
பாருங்க, இந்த பேழைக்குள்ள எல்லா மிருகங்களையும் நோவா தேடி போனான்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, பிடிக்கவே முடியவே முடியாது. எல்லாம் ஓடி போய், அது ஜோடி ஜோடியா. அல்லேலூயா. அப்போது நம்மளால் எந்த நன்மையெல்லாம் நம்மளால் பிடிக்க முடியலையோ அந்த நன்மையெல்லாம் நம்மளை தேடி வர வைப்பார். நம்மை தேடி சுகம், சந்தோஷம், சமாதானம், அன்புகள் எல்லாம் தேடி என்ன செய்ய வைப்பார், வர வைப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மோசே 40 ஆண்டு ஆண்டவர் மோசே தன்னுடைய திட்டத்தை மறந்து விட்டான். ஆனால் தேவன் மோசையை தேடி என்ன செய்கிறார், வருகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நற்செய்தி, மோசையை தேடி அவனுடைய சகோதரன் ஆரோன் வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலுக்காக கர்த்தர் அவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலுக்காக கர்த்தர் இறங்கிட்டார். யாத்திராகம புஸ்தகத்தில் அவர் இறங்கி அவங்களோட உபத்திரவத்தை நான் என்ன செஞ்சேன், பார்த்தேன் அப்படின்னு சொல்ல. இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்ம உள்ளே போவோமானா பார்த்தீங்கன்னா தாவீதை தேடி அபிஷேகம் வந்துச்சு. இல்லையா, அவன் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தான். ஆனால் அவனை தேடி ராஜ அபிஷேகம் அவனை தேடி வந்தது. திரும்ப பார்த்தீங்கன்னா சாலோமோனை தேடி ராஜ்யபாரம் வந்துச்சு. இன்றைக்கி இந்த பைபிள் ஸ்டடியில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ரேமா என்னென்னா, கர்த்தர் உங்களை தேடி நன்மையை வரவைப்பார், மகிழ்ச்சியை வரவைப்பார், சுகத்தை வரவைப்பார். சொல்லுமா, இயேசுவின் நாமத்தால் சுகமே என்னை நோக்கி வா, சமாதானமே, சந்தோஷமே, வெற்றியே, மகிழ்ச்சியே, பணமே எல்லாம் என்னை நோக்கி வா. ஹல்லேலூயா. பாருங்க, குஷ்டரோகி ஒரு தடவை ஆண்டவன் நம்ம தேடி வந்தாலும் நமக்கு லாபம், நாம் தேவனை தேடி போனாலும் லாபம். பிரைஸ்லா. குஷ்டரோகி இயேசுவை தேடி வந்தாங்க, குஷ்டம் சுகமாயிடுச்சு. ஆண்டவர் பெத்தஸ்தா குளத்தண்டையில் ஒரே ஒரு மனிதனை தேடி அவர் போனார், அவனுக்கு லாபம். இன்னும் கடைசி முழு உலகத்தை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வந்திருக்கார். இன்றைக்கி நம்ம அவரை பிடிச்சிக்கிட்டோம், அவர் அறியாதவங்க அவங்க இன்னும் என்ன செய்யலை, பிடிக்கலை. அப்போது நம்மளை தேடி அவர் வந்தார்னா லாபம் நமக்கு தான். அல்லேலூயா. நாமும் அவரை தேடி போனாலும் பாருங்க, ஒரு குருடன் இருக்கிறான், பர்திமேயு குருடன். அவன் இயேசு தான் அங்கே போகிறாருன்னு சொன்ன உடனே அடம் பிடிக்கிறான், இயேசுவே எனக்கு என்ன செய்யும், இறங்கும் அப்படி கதறான். உடனே ஆண்டவர் நின்று அவனை கூப்பிட்டார். அப்போ குருடன் யாரை தேடி போனான், இயேசுவை தேடி போனான். சீசர்களை தேடி இயேசு கிறிஸ்து போனார். ஆண்டவர் சொல்லார், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஒரு வசனம் உண்டு, ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். நம்மளை ஏன் தேடி வர்றார் தெரியுமா, நம்மளை ஆசீர்வதிக்கிறதோடு நிப்பாட்ட மாட்டாராம், அதை பெருக பண்ணுவாராம். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் கர்த்தரை தேடினோமானால் நமக்கு அதிக லாபம் இருக்குது. இந்த பைபிள் ஸ்டடியில் வந்திருக்கிற உங்களுக்கு அதிக லாபம். கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க. இந்த நேரத்தை எப்படியோ வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை, நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போக போகிறேன். ஏன்னா அவர் நம்ம தேடி வந்தது மிகப்பெரிய காரியம். அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். ஆகையால் தான் நம்ம வேத வசனம் சொல்லுது, முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நம்ம அவரிடத்துல அன்பு கூற வேண்டும், அவரை நாம் என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். இப்போது இந்த அப்போஸ்தலர்களுடைய 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே ஆபிரகாமை குறித்து தியானித்தோம். அதுக்கடுத்து ஈசாக்கு யாக்கோபை குறித்து, கடைசி 10வது வசனம் யோசேப்பை குறித்து வேதாகமம் சொல்கிறது, தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்ம தேடி வந்திருக்காருன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னா, ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், எல்லா உபத்திரத்தையும் நீக்கிடுவார், எல்லா பிரச்சனையும் நீக்கிடுவார், எல்லா சச்சரவையும் நீக்கிடுவார். ஆமென். சமாதானத்தால் நிரப்புவார். அவனுக்கு யோசேப்புடைய அத்தனை உபத்திரவத்தை நீக்கி
அவனை உயர்த்தும்படியாக தேவன் அங்கே கிருபை செய்தார். அப்போ யோசேப்பை குறித்து இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு பிற்பாடு இப்போ பாருங்கள், யோசேப்பை தேடி அவருடைய சகோதரர்கள் போகிறார்கள். 14வது வசனம். பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். பிரைஸ்லா. அங்கே 75 அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்பை தேடி போகும்படி ஆண்டு வச்சுட்டாரு. இல்லையா? இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். நம்மளை விரோதித்தவர்கள், நமக்கு உதவி செய்யாதவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்மளை தேடி வந்துடுவாங்க. எல்லாரும் தேடி வந்துடுவாங்க. ஆனால் அப்படி தான் செய்வோம். ஏன்னா அவன் யோசேப்பு கர்த்தரை தேடினபடியா, கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தபடியா. இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் இங்கே ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். 32வது வசனம். இப்போது ஆண்டவர் மோசேயை தேடி வந்திருக்கிறார். மோசேயை தேடி வந்தவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறான்னு பாருங்கள். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. பிரேஸ்லா. ஏன் ஆண்டவர் நான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரப்பா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்கலாம் இல்லையா? ஏன் இங்கே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்புனா எத்தன் அல்ல இல்லையா? பாருங்கள், நம்ம ஆண்டு எவ்வளவா நேசிக்கிறார். பிரேஸ்லா. அப்போது ஆண்டு வச்சுறாரு, எப்பா அவங்கக்கிட்ட சில குறைகள் இருந்துச்சு, ஆனால் நான் அவங்கள தேடி வந்திருக்கிறேன், நான் அழைச்சிருக்கிறேன், நான் என்ன செஞ்சுருக்கேன், ஆசீர்வச்சிருக்கிறேன். ஸோ அதனால் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமுக்கு நான் எப்படிலாம் செய்ததோ மோசே உனக்கு நான் செய்வேன். இன்றைக்கி இந்த மாலை வேளை ஆண்டு வச்சுறாரு, உங்களுக்கும் எனக்கும் செய்வார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்ததெல்லாம், ஈசாக்குக்கு ஆண்டவர் செய்ததெல்லாம், யாக்கோப்புக்கு ஆண்டவர் செய்ததெல்லாம் நமக்கும் செய்ய வல்லவர். அப்படி சொல்லிட்டு உடனே அவன் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவன் கடந்து போகிறான். இது நமக்கு நல்லா தெரியும். பாருங்கள் 40வது வசனம். ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து நீங்கள் அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். பாருங்கள், ஆரோன் மோசேக்கு உதவியாக, இதுக்கு நீங்கள் யாத்திரா புஸ்தகத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ மோசே நீ ஆரோன் முகத்தை நீ பார்க்கும்போது நீ மகிழ்ச்சி அடைவ. ஆரோன் உன்னுடைய முகத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைவான். அல்லேலூயா. ஏன்னா உதவியாக அங்கே இருக்கிறதை குறித்து சொல்லப்படும். இப்போ கடைசி என்ன சொல்லலாம், ஸ்தேவான் ஆபிரகாமை சொல்லிட்டு, ஈசாக்கை சொல்லிட்டு, யாக்கோபை சொல்லிட்டு, மோசேயுடைய காரியத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசி பார்த்தீங்கன்னா 45, 46 பாருங்கள். மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீது நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். பாருங்க, இப்போ எது வரை சொல்ல ஆரம்பிச்சிட்டான், எது வரை வந்தாச்சு, இப்போ தாவீது வர. இப்போ ஆபிரகாம் அப்படின்னா ஒன்றே ஒன்று நமக்கு நம்ம இருதயத்தை டக்குன்னு பளிச்சுன்னு வரணும், விசுவாசத்தின் தந்தை. அல்லேலூயா. ஆபிரகாம்னா பெரிய ஐஸ்வர்யவான். ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் இல்லாத போதும், ஒரு குழந்தை இல்லாத போதும் அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். அதனால தான் அவனை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், விசுவாசத்தினுடைய நமக்கெல்லாம் முன்மாதிரியான தந்தையாக இருக்கான். ஈசாக்குன்னு சொல்லும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும், அவன் விதைத்தான் 100 மடங்கு அறுவடை பெற்றான். பிரைஸ்லா. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தசமபாக காணிக்கையை நம்ம உண்மையாக நம்ம ஆண்டவருக்காக விதைக்கும் போது நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம சரியாக உண்மையாக விதைக்கும் போது ஈசாக்கை போல் 100 மடங்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதுக்கு யாக்கோப்பு 14 ஆண்டுகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, வெறுமையாயிட்டான். ஆனால் யாக்கோப்புன்னு வரும்போது 2 பரிவாரங்கள், அவனுடைய சிந்தனையை ஆண்டவர் மாற்றி விட்டு அவனை 2 ராஜாக்களுக்குரிய ஆஸ்தியை என்ன செஞ்சார், யாக்கோப்புக்கு கொடுத்தார். அப்போ யோசேப்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன ஞாபகம் வரும்னா, அவன் உயர்வு,
உயர்வு. பிரைஸ்லா. யோசேப்புன்னு சொல்லும்போது உயர்வு. இங்கே மோசே அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு மிகப்பெரிய லீடராக, இரட்சகனாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை 30 லட்சம் மக்களை விடுவிக்கிற ஒரு இரட்சகனாக, ஒரு தலைவனாக ஆண்டவர் என்ன செய்யார், மோசையை பார்க்குறாரு. இப்போ அதுக்கடுத்து உடனே யோசுவா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இருதயத்தில் ஒன்று ஞாபகம் வரணும். யோசுவா அப்படின்னா என்னென்னா, அவன் போய் பாலும் தேனும் ஓடும் தேசத்தை அனுபவித்தான், சுதந்தரித்தான். அவனும் அனுபவித்து வந்த 2வது தலைமுறை அனைவரையும் அனுபவிக்க சுதந்தரிக்க உதவி செஞ்சான். அப்போ யோசுவா அப்படின்னா சுதந்திரம். அல்லேலூயா. வீடை என்ன செய்கிறோம், சுதந்திரிக்கிறோம். பணத்தை சுதந்திரிக்கிறோம், சுகத்தை சுதந்திரிக்கிறோம். அது சுதந்திரிக்கிற என்ன தெரியுமா, நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். பிரைஸ்லா. இப்போ யோசுவா அப்படின்னா சுதந்திரம். பிரைஸ்லா. மோசே என்ன, இரட்சகன், விடுதலை, ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வருகிறவன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து தாவீது நாள் வரைக்கும் அப்படின்னு எடுப்பாங்க. அடுத்து தாவீது குறித்து சொல்லும்போது பாருங்க 46, இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால். அல்லேலூயா. தாவீது அப்படி அறிமுகப்படுத்தும் போது அந்த ஒவ்வொரு ஹீரோவாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் ஒரு ஹீரோ, நீங்கள் அஜித் விஜய் ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. அல்லேலூயா. பாருங்க பாருங்க, இவங்க ஜீவனுள்ள தேவன் அவர். நான் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ்கா. பாருங்கள், ஆபிரகாம் ஒரு ஹீரோவாக காட்டுறாரு, ஈசாக்கை ஒரு ஹீரோவாக காட்டுறாரு, யாக்கோபை ஒரு ஹீரோவாக காட்டுறாரு, யோசேப்பை ஒரு ஹீரோவாக காட்டுறாரு, மோசேயை ஒரு ஹீரோவாக காட்டுறாரு, யோசுவாவை ஹீரோவாக காட்டுறாரு. அடுத்து தாவீதை. அப்போ தாவீதை ஹீரோவாக காட்டும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார், தயவு கிருபை. தாவீதுக்கு அருளின கிருபை. ஆண்டவர் அதான் சொல்கிறான், நான் ஆடுகளுக்கு பின்னாடி போயிடுது, நான் மிகப்பெரிய ராஜாவாக மாறுவதற்கு எந்த தகுதி எனக்கு இல்லை, ஆனால் தயவு கிருபை. பிரைஸ்லா. நம்மளும் சொல்லுவோம், ஆண்டவர் தாவீதுக்கு அருளின கிருபை எங்கள் மேலே இருக்குது, எங்கள் மேலே இருக்குது. அந்த கிருபை இயேசுவின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆமென். தாவீதுக்கு இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 47, சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். உன்னதமானவர் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையோ என்று கர்த்தர் உரைக்கிறார். பிரைஸ்லா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன். வானம் அவருடைய சிங்காசனமா, பூமி. இப்போ வானத்தில் உட்கார்ந்தாருன்னா கால் எங்கே வருது, பூமி கீழே வருது. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. பிரைஸ்லா. வானத்தில் உட்கார்ந்தாருன்னா கீழே. அப்போ அவ்வளோ பெரிய தேவன். ஆனால் அவ்வளோ பெரிய தேவன் இந்த புதிய ஏற்பாட்டில் சின்ன மனிதராகிய நமக்குள்ள, நம்முடைய ஸ்பிரிட்டில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அவர்களுடனே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். இருக்கிற உள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதம். இவ்வளோ பெரிய தேவனுக்கு நான் எப்படி ஆலயத்தை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே வரிசையாக இப்போ யார் எதுவரை கொண்டு முடிச்சிட்டான், சாலமோன் வர பழைய ஏற்பாட்டை முடியும். இப்படி அந்த ஜனங்கள் ஸ்தேவான் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கோபம் வந்துருச்சு. கீழே சொல்கிறான், நீங்கள் உங்கள் பிதாக்கள் எதிர்த்தது போல நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் விரோதிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசியெல்லாம் நீங்கள் கொலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சுப்பாங்க. 54, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பாங்க, அவனுக்கு மூர்க்கமடைஞ்சு இவ்வளவு இஷ்டிப்பாங்க. எவ்வளவு பைபிளுடைய நாலேஜ் அவனுக்கு தெரியுது. இவ்வளவு சொல்லி நீங்கள் இப்படி எப்படி பிதாக்களை நீங்கள் விரோதிச்சிங்களோ அதே போல் தான் நீங்கள் என்ன செய்யுங்க, விரோதிக்கிறீங்க அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே உடனே என்ன பண்ணுறாங்களா, அப்போ கோபம் பல்ல கடித்தார்கள். 55, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும்
மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பாருங்க, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த போது அவனுடைய கண்கள் ஓப்பன் ஆகுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். the full of the Holy Spirit. ஏற்கனவே நம்ம வாசித்திருக்கிறோம், 7 பேத்து மேலே தயவு நிறைந்திருந்துச்சு, விசுவாசம் நிறைந்திருந்துச்சு, பரிசுத்த ஆவியோட நிறைவு இருந்துச்சு, வல்லமை நிறைந்திருந்துச்சு, விசுவாசம் நானும் நிறைந்திருந்துச்சு. இப்போது எல்லாம் ஒரு இக்கட்டான நேரத்தில் பூமியிலே அவன் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த போது அவன் கண்கள் திறக்கப்படுது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள். நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கோன்னா அது சாதாரணமானது அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் பூமியில் இருந்துக்கிட்டு நம்ம பரலோகத்தை தரிசிக்க முடியும். இப்போது ஸ்தேவான் மேலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வந்த போது அவன் எப்படிப்பட்ட பாருங்க, அவன் அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானும் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். உடனே இவங்க கூட கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அல்ல இல்லையா? ஏன்னா இவங்க இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போதே ஆண்டவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்குன்னு சொன்னா கோவம் வந்துருச்சு. இவன் என்னடா இவன் பிதாவுக்கு சமமாய் கருதுகிறாருன்னு சொல்லி கோவம் வந்துருச்சு. இப்போ ஸ்தேவான் என்ன சொல்றா, பிதாவானவும் நிற்கிறார், வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி காண்கிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கரமாக கோவம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரல் இட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை என்ன செஞ்சாங்களாம், நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல் எறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். பாருங்க, கல் என்ன பழைய ஏற்பாட்டுடைய காரியம்னா தேவனுக்கு விரோதமாக தூஷணம் பண்ண நினைஞ்சிடணும். அல்லேலூயா. ஓய்வு நாள் ஆசரிக்கால விட்டால் அப்படின்னா இப்போ புதிய ஏற்பாட்டில் இப்போல்லாம் போனால் மக்களே என்ன செய்ய மாட்டாங்க. பிரைஸ்லா பாருங்க. அப்போது அங்கே ஃபுல்லாக அவங்க நியாயப்பிரமாணத்தைப்படி அவன் கல்லை கொண்டு எறிகிறாங்க. ஒவ்வொரு கற்களும் அவன் மேலே நினைச்சுக்கிறது வருகிறது. எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். ஆனால் கடைசி அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட போது நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன். அப்பொழுது அவன் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லெறிந்தார்கள். பாருங்க, அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான், கல்லை எரிஞ்சிட்டே இருக்காங்க. அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பாருங்க, ஹல்லேலூயா. எப்படி நமக்கு யாராவது கொஞ்சம் பேசிட்டா நமக்கு டென்ஷன் ஆயிடுறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு கற்களும் தலையில் விழுகுது, கையில் விழுகிறது, மண்டையில் விழுகிறது. எவ்வளோ! அப்போது இங்கே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்படும் போது நடக்கக்கூடிய அநேக நன்மைகளை பார்க்க போகிறோம். பிரைஸ்லாம் நீங்கள் கடைசி வர சாட்சியாக நிற்க முடியும். நெருக்கமோ மனிதர்களோ இல்லை அவங்க அப்படி சொல்லிட்டேன் இவங்க அப்படி பண்ண அவங்களுக்காக சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிற இவங்களுக்காக சர்ச்சு அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. ஆவியாக நிரப்பப்பட்டிருந்தா நீங்கள் மிகுந்த சாட்சியாக நிற்பீர்கள். அல்லேலூயா. புறஜாதிகளுடைய அந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட மாட்டீங்க. அது வேலை பார்க்குற ஸ்தலமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் சாட்சியாக நிற்பீங்க. அதுக்காக நீ என்னைய கொன்னாலும் பரவாயில்ல, நிற்பேன். அல்லேலூயா. இப்போ என்ன, ஸ்தேவான் யாருக்காக தான் சாட்சியாக நிற்கிறான்? கிறிஸ்துவுக்காக நம்ம சாட்சியாக. இப்போ கற்கள் என்பது சில வார்த்தைகளாக இருக்கலாம். நீ என்ன ஆண்டவர் தேடி என்னத்தை நீ கண்டுட்ட, நீலாம் ஆலயத்துக்கு போய் என்னத்தை பண்ணிட்ட, அப்படிலாம் கற்கள் நமக்கு நேராக வரும். அது நடுவில் உறவினர்கள் நடுவில் நம்ம என்ன செய்யணும்? சாட்சியாக நிற்கணும். பிரைஸ்லா. சாட்சியாக நிற்கும் போது மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு வரும். இப்போ பரிசுத்த ஆவியினால் அங்கே பாருங்க, நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரை தியானிச்சுட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவியோட நிறைவு வந்த போது என்ன நடந்துச்சுன்னா, மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வந்தபோது அங்கே மிகப்பெரிய ரட்சிப்பு வந்தது. 3000 பேர் நெஞ்சாங்க
ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ நம்ம விசுவாசிக்கணும். இந்த அப்போஸ்தலர் அப்படி நம்ம ஏன் தியானிக்கணும்னா, ஆண்டவர் எனக்குள்ள அந்த எழுப்புதலை தரும். அப்படி நமக்குள்ள இன்றைக்கி அபிஷேகம் இருக்குதா இல்லையா? அபிஷேகம் பெறாதவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, நான் பரிசுத்த ஆவியானவரால் பேதுரு நிறைந்த போது 120 பேர் நிறைந்த போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனத்திரட்சி அங்கே என்ன செஞ்சிச்சு வந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்கள் நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிரேசலா, பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட போது நமக்கு என்ன நடக்கும்னா தைரியம். கர்த்தருக்காக சர்ச்சுக்கு தான் போகிறீங்களா? ஆமாம், நான் கல்யாணம் வச்சுருக்கேன். நீ யார் சர்ச்சுக்கு போகிறீங்க? நீ வச்சுக்கோ, நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் வருவேன். பிரேசலா, அல்லேலூயா. உறவினர்கிட்ட தைரியம், மறுதளிக்காமல் தைரியமாக சொல்லணும். வேலை பார்க்க ஸ்தலத்தில் அதை போய் செய்யுங்கன்னா நீங்கள் செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன் அப்படி சொல்லணும். பிரைஸ்லா. ஆனால் நீங்கள் போய் எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது. எல்லாம் கும்பிட தானே செய்யலாம், அதெல்லாம் செய்வோம், அப்படி செய்யக்கூடாது. செய்ய மாட்டாங்க அவங்க அப்படின்னு தெரியும். அல்லேலூயா. அந்த விற்கிற காரியத்துக்கு நான் தலையிட மாட்டேன். அதெல்லாம் வைராக்கியமாக இருக்கணும். பிரைஸ்லா. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. இது எங்கே மிஸ்டேக் நடக்குன்னு நான் பார்க்குறேன். முதல் ஜெனரேஷன் கிறிஸ்துவுக்காக இந்துக்களிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வைராக்கியமாக இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவங்க ஜெனரேஷன் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இல்லை. வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது செய்ய சொன்னாங்கன்னா செஞ்சிடுறாங்க. பூஜை காரியங்களுக்கு ஏதாவது செய்யணும் செய்கிறாங்க. பொங்கலுக்கு போய் நிற்கிறாங்க, கூட போய். பொங்கல் நம்மளும் வைக்கலாம், ஆனால் அந்த ஆராதிக்கக்கூடாது. அவங்க சொல்கிறத நம்ம செய்யக்கூடாது. அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு பேர் வரணும். பிரைஸ்லா. அல்லேலூயா. அவங்க இது பண்ணாங்கன்னா சாட மாட்டாங்க அப்படி பேர் வரணும். பிரைஸ் காட். அப்படி வைராக்கியம் இருக்கின்றதா? பரிசுத்த ஆவி நிரப்பப்படும். ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுருக்காங்க, இல்லை நான் சர்ச்சுக்கு தான் போவேன். ஆனால் எங்கே இப்போ நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், என்னுடைய கிறிஸ்தவ லைஃப்பில் பார்க்குறேன், யார் ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்கன்னா, அந்த ஆண்டவருக்காக வெளியே உண்மையாக ரட்சிக்கப்பட்டு வருகிற அந்த தலைமுறையினர் தான் வைராக்கியமாக இருக்காங்க. 2வது தலை 3வது தலைமுறை அவங்களுக்குள்ளே வைராக்கியமாக ஏன் இல்லைன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸு செஞ்ச மிஸ்டேக். அவங்க அம்மா அப்பா இதுதான் இப்படி. ஏன்னா அவங்களே ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா பிள்ளைங்கள் என்ன செய்யுங்க, அதான் செய்யுங்க. பிள்ளைங்கள் பெற்றோர்கள் பிள்ளைங்களை வைராக்கியமாக இந்த பகுதியில் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் தெரியுமா? விக்கிர ஆராதனை. இது பழைய ஏற்பாட்டில் இருக்க அத்தனை அழிவுக்கும் ஆண்டவர் மிக மிக கோவப்படுகிற காரியமே இது ஒரு காரியம்தான். அதை நம்ம தைரியமாக நிற்கணும். அதுக்காக வேலையே போனாலும் பரவாயில்ல. பிரைஸ்லா. யாருமே நம்ம விட்டுட்டு போனாலும் பரவாயில்லை. கர்த்தருக்காக சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ நின்றாங்க. பிரைஸ்லா. அந்த வைராக்கியத்தை ஊட்ட வேண்டும், வைராக்கியத்தை காட்ட வேண்டும். அப்போது தெரியும் நமக்கு. அப்புறம் அப்போ நம்ம பிள்ளைங்க இப்போ ஒரு டூர் கூப்பிட்டு போகிறாங்கன்னா நம்ம பிள்ளைங்க போய் சொல்லுவாங்க, நாங்கள் உள்ளே வரமாட்டோம், வெளியே தான் நிற்போம். அல்லேலூயா. பிரைஸ்லா. அந்த நீங்கள் அந்த வைரத்தை காட்ட விட்டால் அது என்ன செய்ய முடியாது. இப்போ நம்ம வைராக்கியத்தை பார்த்து தான் பிள்ளைங்கள் என்ன செய்வாங்க, வைராக்கியம் படுவார்கள். அப்போ நம்ம வைராக்கியமாக நாம் இருக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த வைராக்கியம் எப்போ வரும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியோட நிறைவு. இந்த பேதுருக்கு எப்போ தான் அந்த வைராக்கியம் வந்துச்சு? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வரும்போது தான் வைராக்கியம் வந்துச்சு. பாருங்கள். அப்போ இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும்போது இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 4வது அதிகாரம் 31வது வசனம். 4:31 வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பிரைஸ் காட். தேவ வசனத்தை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், பாவங்களை ஏற்றுக்கொண்டார். தைரியமாக நீங்கள் சுவிசேஷம் சொல்லுவீங்க. அல்லேலூயா. தேவ வசனத்தை என்ன செய்வீங்க? தைரியமாக சொல்லி பழகுவீங்க. இன்னொன்று, பரிசுத்த ஆவியோட நிறைவு வரும்போது அவங்க எல்லாரும் மேலேயும் பூர்ண கிருபை வந்துச்சு.
கிருபை தான் என்ன செய்யுதுன்னா நம்மளால் எதெல்லாம் முடியலையோ அதை முடிய வைக்கும். ஆமென். சோர்ந்து போக வேண்டாம். பிரைஸ்லாம். ஒருவேளை நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து பல தலைமுறை கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம். அதனால் உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் அதை குறித்து யாரும் போதிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நீங்கள் எந்த இடத்துலையும், வேலை பார்க்குற இடத்துல எந்த இடத்துலையும் சில காரியங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லி தைரியமாக நிற்கணும். பிரைஸ் கா. அல்லேலூயா. பாருங்கள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வேத வசனம் சொல்லுகிறது 33 பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை அப்போ உண்டாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் நிறைய வரும்போது நாம் சாட்சிகளாக மாறிவிடுவோம். பிரைஸ்லா. சாட்சிகளை நம்ம மூலமாய் நம்ம போய் தைரியமாக நிற்போம். ஏப்பா அவங்களாப்பா, அவங்க கிறிஸ்டின்ப்பா, பிரைஸ்லா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அவர்கள் எல்லோரும் மேலேயும் பூர்ண கிருபை இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நிறைய வரும்போது எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது வசனம் பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 15. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். பிரைஸ் காட். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நிறைய வரும்போது ரட்சிப்பு வருகிறது, திரட்சி வருகிறது, தைரியம் கிடைக்குது, பூர்ண கிருபை கிடைக்குது. இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மட்டும் அப்படி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் பலவீனம் ஓடி போயிடும். நான் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி, அவரால் பெற்ற அபிஷேகம் நமக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் அப்படி நினைக்கும்போது பாருங்கள், பேதுரு அப்படி நிழல் பட்டு எல்லாம் சுகமாயிட்டாங்கன்னா பரிசுத்த ஆவியினால் நிறைவில் முதல்ல சுகம் அடைகிற நபர் யார் தான்? நம்ம தான். அல்லேலூயா. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் அருமையான உதவி செய்வாருங்க. இன்றைக்கி காலைல ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வரேன். 160 கிலோமீட்டர். பிரைஸ்கா. எத்தனை கிலோமீட்ரு? 160 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். பிரைஸ்கா. பாருங்கள், ஆண்டு ஆவியானவரை பலப்படுத்துகிறார். அப்போ நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை விசுவாசிக்கும் போது நமக்கு சாவுக்கேதுவாக நம்ம சரீரத்தை என்ன செஞ்சிடுவார்? பலப்படுத்துவார், உயிர்ப்பிப்பார். 160 கிலோமீட்டர் பைக்கில், காரில் இல்லை, பைக்கில். புரியுதுங்களா? அப்போது நம்மளால் ஆவியானோடு நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னா கர்த்தர் நம்மளை பலன் மேல் பலன் அடைய வைப்பார், கிருபை மேல் கிருபை அடைய வைப்பார். நம்முடைய சோர்வுகளை, சரீரத்துக்கு டயர்ட்னஸ்களை நீக்குவார், கர்த்தர் உற்சாகப்படுத்துவார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு கடந்து வந்தபோது அந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது பாருங்கள். அப்போது இன்னும் இந்த பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா நீங்கள் போகும் இடத்துல எல்லாம், உங்கள் குடும்பத்தில் போகும் இடத்துல, சபையில் பெரிய மாற்றம் வந்துடும். ஒரு நாள் ஒரு தேவ ஊழியர் பஸ்ஸில் பயணம் செய்து வந்துட்டு இருந்தாராம். இப்போ அந்த பஸ்ஸுனால் அந்த ஸ்லீப்பர் கோச் மேலே 2 பேர் படுத்துருப்பாங்களா, அது இவர் தேவனுடைய ஊழியர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் அவன் தூக்கிட்டு இருக்கான். இவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குது. ஃபோனில் ஜெபம் பண்ணியிருக்கார். ஃபோனில் ஆண்டவரே சொல்லி ஒருத்தவங்களுக்கு வியாதிப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்காரு. அவன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே பக்கத்து இருக்கிறவன் சிரிச்சானான். சிரிச்சிட்டு தானே, ஆண்டவரே சுகமாக்குங்க அப்படி சொல்லி இவர் ஜெபம் பண்ணுறதை கண்டுக்கிட்டு முடிஞ்சப்பட்டு, ஆமாம் இப்படி தான் எல்லாரும் நீங்கள் ஜெபம் பண்ணால் உடனே நடந்துருமா, அவன் ஒரு கர்த்தரை அறியாதவன் தான். இப்படி கிண்டலாக இவரை குறித்து, இது ஒரு வேலையா, ஜெபம் பண்ணுறது ஒரு வேலையா, இதுக்கெல்லாம் வேறு வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசியிருக்கிறான். அப்போ இவர் அமைதியாக, இவருக்கு என்ன தான் செய்ய, எப்படி நான் உங்களை நிரூபிக்க அப்படின்னு நினச்சிட்டு, ஆண்டவரே என் மேலே உங்கள் அபிஷேகம் இருக்குதே, ஆண்டவர் இவனை தொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தானா. தூங்கிட்டு இருக்கும்போது லைட்டாக கையை மட்டும் நினைச்சிட்டாரான், வச்சுட்டாரான் மேலே, கையில் வச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு கையை வச்சுட்டு எடுத்துட்டாரான். ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க, கிரியை செய்யுங்கன்னு. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இவர் தூங்கிக்கிட்டே இருக்காரான், அவன் எந்திரிச்சிட்டானா. அவன் எந்திரிச்சிட்டு, என்னடா எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருந்திருக்கு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போராடி இருக்கிறான், உட்காந்துக்கிட்டே வந்திருக்கிறான். இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. திரும்ப டக்குன்னு, சார்
அப்போ யாருக்கோ ஜெபம் பண்ணீங்களே, எனக்கு ஜெபம் பண்ணுறீங்களா சார் அவன் சொன்னானா இல்லையா? அப்போ உடனே சுவிசேஷத்தை சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்ண போட்டு அப்புறம் நல்லா தூங்கினானா. பிரேஸ்கா அல்லேலூயா. வாங்க, தேவன் பெரியவருங்க, நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நம்மளால் பேச முடியும். ஆண்டவரே நான் இருக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, கிரியை செய்யுங்கன்னு சொல்லிடுங்க. உங்களை எதிராக பேசுகிறவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ எந்த இடத்துலையோ, ஆண்டவர் நீங்கள் இந்த தெருவில் என்ன செய்யுங்க, கிரியை செய்யுங்க. பிரைஸ்லா. மாமிசத்தோடு நமக்கு என்ன கிடையாது, யுத்தம் கிடையாது. ஆவியானவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க. ஆனால் முதல்ல இதுக்கு ஒரு முதல் திறவுக்குன்னா, என்ன பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நம்பணும். இல்லை ஃபஸ்ட்டு என்னால் ப்ரெசன்ஸில் ஃபீல் பண்ண முடியலையே, சபையில் தான் ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் மற்ற நேரத்தில் நான் போகும்போது வரும்போது என்னால் ஃபீல் பண்ண முடியலையே. ஆனால் நீங்கள் விசுவாசித்தா தேவ மகிமையே, அவ்வளோதான். ப்ரெசன்ஸை நீங்கள் வெளியரங்கமாக பார்க்கக்கூடாது, விசுவாசத்தில் பார்க்கணும். எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கபடியால் பரிசுத்த ஆவியோடைய நிறைவு என் வாழ்க்கையில் பெரிய தைரியத்தை கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய தைரியம் பார்த்தீங்கன்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையில் நியாயாதிபதி புஸ்தகம் 14வது அதிகாரம், அதை மாத்திரம் சொல்லி இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம முடிப்போம். பாருங்கள், நியாயாதிபதி புஸ்தகம். நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்காருங்க, நம்ம சபை மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலேயும் ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும். இங்கே சிம்சோன் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்கிறான். பாருங்கள், சிம்சோனும் அவனுடைய தாய் தகப்பனும் பெண் பார்க்கும்படியாக கடந்து செல்கிறார்கள். பாருங்கள், 14வது அதிகாரத்தில் 5வது வசனம் 5-6. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அல்லேலூயா. நாய் இல்லை, பூனையும் அல்ல, கெச்சிக்கிற கிழட்டு சிங்கமும் இல்லை. என்ன சிங்கம் வந்துச்சான்? பாலசிங்கம். கெச்சிக்கிற பாலசிங்கம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததே அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. பாருங்க, தான் கையில் ஒன்றும், சிங்கம் வருதுங்க, என்னமா பாருங்க. அவன் சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் அப்படி இறங்குறாரு. ஆட்டுக்குட்டியே நம்மளால் கிழிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியை போல அப்படி சிங்கத்தை அப்படி அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைய வந்த போது அப்படி கிழிச்சு தூக்கி போட்டான். அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லுமா, இயேசுவின் நாமத்தால் என் வாழ்க்கைக்கு எதிராக வருகிற எல்லா பலவீனங்களை, வியாதிகளை, பயத்தை, அவிசுவாசத்தை, சோர்வுகளை, கலக்கங்களை இயேசுவின் நாமத்தினால நான் கிழித்து போடுகிறேன். என் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க, என் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவரால் பெற்ற அபிஷேகம் எனக்குள் இருக்குது. சொல்லுவோமா? அப்படியே எழுந்து நின்று சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் என் நரம்புகளுக்குள்ள, என் எலும்புகளுக்குள்ள தேவோட வல்லமை பாய்வதாக. ஆண்டவர் என்னை இப்போ சுகமாக்குங்க. அநேக சாட்சி சொல்ல போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்கப்பா. நான் ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரே இப்போ எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே தலை முத பாத வரை எனக்குள்ளாக சுகமாக்கக்கூடிய வல்லமை பாய்வதாக. இயேசுவின் நாமத்தினால் கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் கட்டளை எடுக்கிறேன். ஓ ராபா ரேபி ரபு பா ஷுத்தோ ராகாபோ பா லாபாலா. உங்கள் வலது கருத்தை உங்கள் தலைமை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறபடியா நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ரேபே காபா ராபா ராபு ஓ ரேபே காபா ரிகா பா
லோ மா ராக்கா தோரி ஹவுதோ ரெபே ரெபே ஓ ஷாக்கா லாபு பாலா காலோ மா ரேபே ராபா ரேகா பா ஷாக்கா பாலா பாலா மா ரேகா பா லோ பா தாமா ஷாதா ரோ மா ரேகா பாக்கா பாலா. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்கள் சபை மேலே இறங்குவதாங்க. ஆண்டவரே இப்போது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க ஆண்டவரே. ரொம்ப அவர் ரேபே ரபா ஷபா தேபே ஹபா லபா லபாலா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு விரதமாய் வருகிற எல்லா பாலசிங்கம் போன்ற எல்லா பிரச்சனைகளை, வியாதிகளை, தரித்திரத்தை, பயத்தை நாங்கள் கிழித்து போடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்கள் மேலே இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் touch the Holy Spirit. ஓ ரா 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 பா ரேபே காபோ ஓ ராபா ரேபே ரபோ மா ஷாதா ராபா தேபே காபோ பா காலோபாலா ஓ ரேகா பா ராபா தா மா தேபே காபோ ஓ ரேகா பா ராபா தேபே கபா ஓ பாகா லாபா தேபே கபா ரேகாபோ ஓ ரேகா பா ராபா ஷாபா தேபே காओ ஓ ரேபே லாபா தாமா ஹவுஷா பா தேபே காபோ ஓ ரேகா பா தா நாமா தேபே கபா ஓ ரேனி மானாமா ஷாதா ரேகா லாபோ. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்தார், நமக்கு லாபம். நாம் அவரை தேடி வந்தார், நமக்கும் லாபம் தான். ஹல்லேலூயா. ரெண்டு லாபமும் நமக்கு தான். பிரைஸ் தி லார்ட். ஆதாமை கர்த்தர் தேடி வந்தார், ஆதாமுக்கு லாபம். ஆதாமை கூட்டுட்டு எங்கே போயிட்டாரு? ஏதேன் என்ற மகிழ்ச்சிக்குள்ள. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பேழையை தேடி வந்த போது எந்த மிருக ஜீவன்களும் பறவைகள் ஊர்வினை எதெல்லாம் தேடி வந்துச்சோ அதெல்லாம் தப்பிச்சிருச்சு. நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கீங்க, சர்ச்சு சபை கூடி வரதை விட்டுவிடாதபடிக்கு நம்ம கர்த்தரை தேட 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 நம்ம எல்லா உபத்திரத்திலேருந்தும் கர்த்தரை நம்மளை தப்பிக்க வைப்பார். அல்லேலூயா. எல்லா நெருக்கத்திலேருந்து பாருங்க, வாரத்தில் இல்லை நான் போய் உட்காந்துருப்பேன். பிரைஸ்லாம் எனக்கு சில பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்துக்கு போவேன். தேடி வரும்போது அவர் விட மாட்டார் உங்களை. உங்களுக்கு தான் லாபம். பிரைஸ்லாம். ஆபிரகாமை கர்த்தர் தேடி வந்தார், ஆபிரகாமை பெரிய ஜாதியாக மாற்றிட்டார். ஆபிரகாமுக்கு அவனுடைய மகன் ஈசாக்குக்காக பெண் எடுக்கும்படியாக எலியேசு தேடி போனப்ப ரெபேக்காள் கிடைச்சிட்டாப்ப. ரெபேக்காள் ஈசாக்கை தேடி வந்தாப்ப. இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோப்பின் தலைமையில் யோசேப்பை தேடி வந்த போது அந்த பஞ்சத்திலிருந்து அவங்க நினைஞ்சாங்க, விடுதலையாக்கப்பட்டார்கள். மோசையை தேடி கர்த்தர் வந்தார். ஆரோன் மோசையை தேடி வந்தாப்ப. பிரைஸ். அவன் ஒரு செகண்ட் லீடர்ஷிப்புக்குள்ளாக மாறிவிட்டான். பிரைஸ்லாம் பாருங்கள். அப்போது தாவீதை தேடி தயவு வந்துச்சு, கிருபை வந்தது. இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், உனக்கு லாபம். நீ என்னை தேடினபடியால் அதுவும் உனக்கு லாபம். பிரைஸ்லாம். என்ன லாபம்னா, ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஃபுல் ஆஃப் த பவர், ஃபுல் ஆஃப் த விஸ்டம், ஃபுல் ஆஃப் த கிரேஸ். ஹல்லேலூயா. அப்போ ஆவியாக நிறைந்து இருக்கும்போது நம்ம ஒன்று நினைக்கணும், நம்ம அநேக நேரங்களில் நம்ம அந்த ஃபீலிங்கை தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபீலிங் கிடையாது, விசுவாசம், ஃபெய்த்து தான் முக்கியம். பிரைஸ்லாம். ஃபெய்த்து அந்த ப்ரெசன்ஸை கொண்டு வரும். நான் எப்பொழுதும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். அவன் அந்த பலன் வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? பாலசிங்கம் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் கிழிச்சு தூக்கி போட்டுருவாங்க. பலவீனம் ஓடி போயிடும், வியாதிகள் ஓடி போயிடும். ஜெபம் பண்ணும். சர்வலம தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்திக்கிறோமாப்பா. இந்த பைபிள் ஸ்டடி நீங்கள் ஆசிர்வதிச்சதுக்காக நன்றி. இந்த அப்போஸ்தலர்கள் நாங்கள் 7வது அதிகாரம் வரை பார்க்க எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எங்களுக்கு நல்ல ரேமாக்களை, வெளிப்பாடுகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கி பைபிள் ஸ்டடிக்கு வர முடியாதவங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ இதில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமாய் இந்த பைபிள் ஸ்டடி லைவ் ப்ரோக்ராம் உண்டாகும்படி நான் பேசுகிறேன். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் மாறுவதாக. கர்த்தர் எங்களை தேடி வந்தபடியா எங்களுக்கு லாபம், நாங்கள் கர்த்தரை தேடினபடினாலும் எங்களுக்கு லாபம். ஆமென். 2 லாபத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்ல